மக்களவையில் பிரதமர் மீது காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக எழுந்த புகாரால் டெல்லி அரசியலில் அதிர்வலை. இது உண்மையற்ற வீண்படி என தமிழக காங்கிரஸ் எம்பி சுதா மறுப்பு. இபிஎஸ் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிக்கு சவால் விடுக்கும் வகையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாராவதாக தகவல். இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு உயர்வு, கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. புலி திரைப்படத்திற்கு பெற்ற வருமானத்தை மறைத்த புகாரில் வருமான வரித்துறை விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்திற்கு எதிராக விஜய் தொடர்ந்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தில் தங்கத்தின் விலை. ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். கச்சா எண்ணெய் தேவைக்கு ஒரு நாட்டை மட்டுமே இந்தியா சார்ந்திருக்காது என மத்திய வெளியுறவுத்துறை விளக்கம். கச்சா எண்ணெய் தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. பிரதமர் மீது தாக்குதல் நடத்த பெண் எம்பிக்கள் திட்டமிட்டிருந்ததாக சபாநாயகர் தெரிவித்த புகாரை காங்கிரஸ் எம்பிக்கள் சுதா, ஜோதிமணி ஆகியோர் மறுத்துள்ளனர். பிரதமர் மீது தாக்குதல் நடத்த காங்கிரஸ் எம்பிக்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் இதனால் தான் பிரதமரை அவைக்கு வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டேன் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா கூறிய தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதை ஜோதிமணி, சுதா ஆகியோர் மறுத்துள்ளனர். இது அபாண்டமான வீண்படி என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கச்சா எண்ணெய் தேவைக்கு ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்க மாட்டோம் என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா பெருமளவு இறக்குமதி செய்து வந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது கடுமையான வரியை விதித்தார். இந்த நிலையில் இந்தியா வெனிசுலா நாட்டில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அமெரிக்காவின் நிர்பந்தம் காரணமாகவே இந்த முடிவை இந்தியா எடுத்ததாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன. இதை மறுத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை, கச்சா எண்ணெய் தேவைக்கு இந்தியா ஒரே நாட்டை மட்டுமே சார்ந்திருக்காது என விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் செல்ல வாய்ப்புள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் களப்பணியை பாஜக தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு மீண்டும் வரவுள்ள பிரதமர் மோடி மதுரையில் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மதுரையில் தயாராகி வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமர் தனது மதுரை பயணத்தின் போது திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல வாய்ப்புள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் பெரும்பான்மை இந்துக்கள் தீபம் ஏற்றப்படுவது தடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் அள்ளி வீசி வரும் நிலையில் அதற்கு கவுண்டர் கொடுக்கும் வகையில் திமுக அறிக்கை தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. கல்வி கடன் ரத்து, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை உள்ளிட்ட அறிவிப்புகளை இபிஎஸ் வெளியிட்டுள்ளார். இது திமுகவிற்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது. எனவே இதற்கு பதில் சவால் விடுக்கும் வகையில் இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீட்டை உயர்த்துவது, ஏற்கனவே உள்ள பல்வேறு உதவித்தொகைகளை உயர்த்துவது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திமுக தேர்தல் அறிக்கையை தயாரித்து வரும் கனிமொழி தலைமையிலான குழு அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வரும் 15ஆம் தேதி வாக்கில் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை இன்று சரிவை சந்தித்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வரலாற்றில் இல்லாத உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1600 ரூபாய் குறைந்து 1,12,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 200 ரூபாய் குறைந்து 14,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காரல் மார்க்ஸ் உருவச்சிலையை சென்னையில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொது உடைமை சிந்தனையாளர் மாமேதை காரல் மார்க்ஸின் சிலை சென்னை இடும்பூரில் உள்ள கன்னிமாரா நூலக வளாகத்தின் நுழைவாயிலில் 85 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மார்க்ஸ் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். காரல் மார்க்ஸ் பற்றிய புகைப்பட கண்காட்சியையும் முதல்வர் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். பிரதமரின் தமிழக வருகை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
பிப்ரவரி 28 பிரதமர் மோடி தமிழகம் வர இருந்த நிலையில் அவரது வருகை தற்போது மார்ச் 1 மாற்றப்பட்டுள்ளதாகவும் அன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தேமுதிக தனது முடிவை அறிவிக்க காலதாமதம் செய்வதற்கான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவுடன் கூட்டணியை தொடர்வதாக காங்கிரஸ் கூறி வந்தாலும் தவேகாவுடன் மறைமுகமாக பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினால் அப்போது சேர்ந்தால் கூடுதல் இடங்களை திமுகவிடம் கேட்டு பெறலாம் என பிரேமலதா கருதுகிறாராம். இதனிடையே தேமுதிக முன்வைக்கும் டிமாண்டை ஏற்க முடியாது என அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. புலி திரைப்படத்தின் வருமானத்தை மறைத்த புகாரில் நடிகர் விஜய்க்கு வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரியே என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விஜய் தொடர்ந்த மனுவையும் தள்ளுபடி செய்துள்ளது. புலி படத்தில் கிடைத்த 15 கோடி ரூபாய் வருமானத்தை நடிகர் விஜய் மறைத்ததற்காக விஜய்க்கு வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இதை எதிர்த்து மனு தாக்கல் செய்த விஜய் தனக்கு வருமான வரித்துறை தாமதமாக நோட்டீஸ் அனுப்பியதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிமன்றம் விஜயின் மனுவை நிராகரித்துள்ளது.